भारत गैस சார் நான் வந்து மணலி நியூ டவுன்லேருந்து இப்போ நான் வந்திருக்கேன். சிலிண்டர் வந்து லைக் 45 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து புக்கிங் அலௌடுன்னு சொன்னாங்க. ஸோ 45 டேஸ்க்கு அப்புறம் தான் புக்கிங்கே நாங்கள் பண்ணோமே, ஏன்னா அதுக்கு முன்னாடி அலோவும் பண்ணலை. ஸோ 45 டேஸ்க்கு அப்புறம் புக் பண்ண பிறகுமே இப்போ 19 வந்து என்னோட புக்கிங் டேட்டு ஓகேங்களா. அந்த சிலிண்டர் டெலிவரி ஆனது வந்து 5th மார்ச் வந்து டெலிவரி ஆச்சு. ஸோ அதுலேருந்து 45 டேஸ்க்கு அப்புறம் தான் புக்கிங் அலௌடுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் புக்கே ஆச்சு, புக்கும் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் புக் பண்ண பிறகுமே இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 10 டேஸ் மேலே ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் சிலிண்டர் டெலிவரி ஆகி ஆல்மோஸ்ட் இப்போ 60 டேஸ் ஆக போகுது. ஒரு நார்மல் டொமஸ்டிக் சிலிண்டர் வச்சு ஒரு 4 பேர் இருக்க ஃபேமிலி 60 டேஸ் மெயின்டைன் பண்ண முடியுமா? அதுதான் இப்போ எங்களோட கொஸ்டின். இங்கே உள்ளே வந்து கேட்டால் ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணலை. யாரும் எங்கள் கத்தணும்னு சொல்லிட்டு வந்து கத்தலை. அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் கத்துறதாங்க கத்துங்க, நான் அமைதியாக உட்காருவேன், நீங்கள் வந்து அங்கே கவுண்டரில் இருக்கவங்க பேசுகிறாங்க. இப்போ உள்ளே போய் சொன்னால் என்ன சொல்கிறாங்க, லோடு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நான் நேராக ஒரு பர்சனோட ஃபோன் பார்த்தேன். அவங்க ஃபோனில் வந்து சிலிண்டர் வந்து டெலிவரி ஆச்சு, கன்சியூமர் நம்பரோடு இருக்குது. இப்போ டெலிவரி ஆச்சுன்னா இப்போ ஓடிபி வந்திருக்க பாரத் கேஸ்ல. வித்தவுட் ஓடிபி எப்படி டெலிவரி பண்ணாங்க? ஒரு பர்சனோட கன்சர்ன் இல்லாமல் எப்படி டெலிவரி பண்ண முடியும்? அதே மாதிரி ஏன் சிலிண்டருக்கு நான் கேட்டால் டெலிவரி பர்சன் வந்து புது ஆளு போனாங்க, அட்ரஸ் சரியில்லைன்றாங்க. ஒரு நார்மல் பேசிக் சென்ஸ் இது, அட்ரஸ் இல்லைன்னா கால் பண்ணி கேட்கணும். அப்போ எதுக்கு நீங்கள் அந்த மாதிரி ஸ்டாஃபை வச்சிருக்கீங்க? முதல்ல இவ்வளோ இஷ்யூ போயின்னு இருக்கு, இந்த ரீசெண்ட் டேஸ்ல இவ்வளோ இஷ்யூ போயின்னு இருக்கு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தானே ப்ராப்பராக தானே செட் பண்ணோம். கேட்டால் வேலையை விட்டு நின்றுட்டாங்கன்றாங்க. நின்ட்டாங்கன்னா கம்பெனி எழுத்து மூடுங்க, வேற எங்கன்னா போய் நாங்கள் ரைஸ் பண்ணி போய் கேட்க போகிறோம். அதை விட்டுட்டு கம்பெனி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இவ்வளோ நேரம் நிறைய பேர் வெளியில் நின்றுருக்காங்க, கேட்டை ஓப்பன் பண்ணாமல் வச்சிருக்காங்க. நாய்ங்களா நாங்கள் வந்து வெளில வந்து நிற்கிறதுக்கோ சிலிண்டருக்கு ஃப்ரீயாவா சார் கேட்குறோம்? சிலிண்டரு ஒரு நார்மல் டொமஸ்டிக் சிலிண்டர் தான் கேட்டுட்டு இருக்கோம். கடைக்கு டெலிவரி ஆகுது, மற்றபடி வேற ஒரு பர்சனோட சிலிண்டர் அவரோட கன்சர்ன் இல்லாமல் டெலிவரி பண்ணியிருக்காங்க. எப்படி அது டெலிவரி ஆச்சு? அது கேட்டா எங்ககிட்ட போனே காட்டாதீங்கன்றாங்க. அப்ப அவங்க கிட்ட காட்டாம வேற யார்கிட்ட காட்ட முடியும்? அந்த டெலிவரி பர்சன் எங்க ஒர்க் பண்றாங்க? இங்க தானே ஒர்க் பண்றாங்க. அப்ப இங்க தானே அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கும். அதுதானே நாங்க கேட்கறோம். எதுக்குமே ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லாம நாங்க எப்படி பண்ண முடியும்? இப்ப நேத்து வேலையை விட்டுட்டு எல்லாரும் வந்தாச்சு. இப்ப வீட்டுல இருக்க சிலிண்டர்ல எத்தனை பேர் யூஸ் பண்றாங்க எல்லாரும் வந்து கேட்கணுமோ சொல்லுங்க. வந்து கேட்கறாங்க எல்லாரும். ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ண போன் பாட்டு அடிச்சுட்டே இருக்கு. எதுக்கு போன் நம்பர் கொடுக்குறாங்க? போன் பண்ணி கேட்கறதுக்கு தானே போன் நம்பர் இருக்கு. ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணணும் தானே கஸ்டமர்ஸ்க்கு. இதுதான் சார் இப்ப நடந்திருக்கு. இன்னுமா அவங்க சிலிண்டர் தர மாதிரி தெரியல. இப்ப என்ன ஈவினிங் வரும்னு சொல்றாங்க, நாளைக்கு வரும்னு சொல்றாங்க. பட் ஆனா என்னைக்கு வரும்னு எங்களுக்கு தெரியல ஷோரா. ஆனா நியூஸ் எல்லாத்துலயுமே வந்து ஷார்டேஜ் இல்லைன்னு தான் சொல்றாங்க. பட் ஆனா இங்க நிறைய ஷார்டேஜ் தான் இருக்கு. கடைக்கு சப்ளை ஆகுது, இங்க டெலிவரி பர்சனே கொண்டு போய் சப்ளை பண்றாங்கன்ற மாதிரி எல்லாம் இங்க வந்து போன்ல வச்சிருக்காங்க டெலிவரி டீடைல்ஸ் எல்லாம். அதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரா ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். இந்த கம்பெனி மேலே ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். யாருமே ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்றது கிடையாது சார்.
நீங்க எடுங்க வீடியோ கால் ஆபீஸ் கூட்டி போறா ஒண்ணுமே இல்ல ஆபீஸ் கூட்டி போறா எங்களால நடத்த முடியல ஆபீஸ் கூட்டி போயிடு எங்களால நடத்த முடியல ஒரு வாரம் வரல அட்ரஸ் எல்லாம் ரிட்டர்ன் போயிட்டாங்க ஒரு ஆள் வரல நீங்க அத்திரியா டெலிவரி ஆயிடு 60 நாள் ஆகும் இன்னும் ஒரு நாள் நீங்க சொல்லுங்க ஆபீஸ் ஆபீஸ் வேணா உங்களுக்கு எல்லா எல்லாத்தையும் ஷார்ட்டேஜ் இருந்தாலும் மார்க்கெட்ல மட்டும் தான் ஷார்ட்டேஜ் இருக்குது இந்தியால எல்லாம் ப்ராப்பரா டெலிவரி பண்றாங்க லோடு வரல அதெல்லாம் நான் இப்ப சொல்றேன் புக் பண்ணி 3 நாள்ல வந்து நின்னுச்சு மார்க்கெட்ல பிரச்சனை பண்றீங்களான்னு பாத்தீங்களா எல்லாம் செட்டிங்ல போடுங்க எப்படி ஃபோன் பண்ணுவீங்க எல்லாம் செட்டிங்ல போடுங்க சொல்ற வாட்ஸ்அப்ல போடுங்க எல்லாம் செட்டிங்ல போடுங்க எப்படி நீங்க ஃபோன் பண்ணுவீங்க நான் தான் சொல்றேன் நான் எடுத்து வைக்கல ஏதோ அடிச்சுனே இருக்கு எல்லாரும் பேசினீங்க நான் டென்ஷன் அடிச்சுனா அதெல்லாம் நான் இது பண்ணுறேன் நீ யாருமா நீ போங்க வெளிய நீ வெளிய போ ஆபீஸ் மட்டும் பண்ணுங்க ஆபீஸ் மூடு எல்லாரும் உட்காருங்க எல்லாரும் சரி பண்ணுவோம் ஆபீசரே அப்படியே இருக்காங்க இல்ல நீங்க வந்து பிரச்சனை போட்டாங்க வேலைக்கு போட்டாங்க நாங்களா பேச முடியல வேலைக்கு போவாங்க சரியா வராது போல இருக்கீங்களா நீங்க சொல்லுங்க சார் என்ன பதில் சார் என்னைக்கு லோட் வரும் கண்டிப்பா சொல்லுங்க சார் எனக்கு சிலிண்டர் டெலிவரி ஆயிடுது சிலிண்டர் எங்க லோட் டேட் சொல்லுங்க சார் பதில் சொல்லுங்க கரெக்ட்டா போன் எடுக்கல ஏன் டெலிவரி போட்டுக்கிறீங்க போன் எடுக்க மாட்டாங்க போன் எவ்வளவு எடுக்க மாட்டாங்க ஏன் டேட் சொல்லுங்க சார் நீங்க தான் சார் ஃபாலோ பண்ணுங்க நீங்க தான் ஃபாலோ பண்ணுங்க இல்ல அந்த மாதிரி வாட்ஸ்அப் போன் எவ்வளவு காட்டுங்க காட்டுங்க வீடியோ இல்ல அவங்க மரியாதை பேசணும் வெளியே உட்காந்துங்களா வேற நாடு பேசக்கூடாது எவ்வளவு மரியாதை எல்லாரும் மரியாதை சொல்லிட்டு